செய்தியை பார்க்கிறோம். தடையை மீறி BS4 வாகனங்கள் விற்பனை செய்த வழக்கு தொடர்பாக தற்போது அது குறித்து வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2020 பிறகு தமிழ்நாட்டில் தடையை மீறி BS4 வாகனங்களை பதிவு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நீதிமன்ற உத்தரவின் விவரம் என்ன? கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த PS4 ரக வாகனங்கள் அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு தடை செய்யப்பட்டது. ஆனாலும் கூட 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த PS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரணை நடத்த உத்தரவு கோரிதான் சென்னையை சேர்ந்த தேவதாஸ் காந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது தமிழகத்தில் இந்த PS4 ரக வாகனங்கள் உட்பட 315 வாகனங்கள் இதுவரைக்கும் மோசடியாக பதிவு செய்யப்படுவதாக ஏற்கனவே போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துறை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோசடியில் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்தார். இந்த மனுதான் நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது இந்த PS4 ரக வாகனங்களை பதிவு செய்வதில் பல அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதை தொடர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டது. அதே போல இந்த விசாரணை தொடர்பான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி மதன் விவரங்களுக்காக.